ஹாய், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 எக் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எக் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் சீக்கிரமே வெந்துருங்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுறேன். வெஜ்ஜீஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணி விட்டுட்டுருங்க. கொஞ்ச நேரம் கடைசியில் 2 minutes ஒரு மூடி போட்டு கொஞ்சம் மூடி வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரும். இப்போ நான் இதில் 1 tablespoon ரெட் சில்லி சாஸும் 1 tablespoon சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா குக் ஆனதும் இப்போ இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்து அது 1.5 கப் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி எடுத்து ஆற வச்சுருக்கேங்க. இப்போ அதை கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தாங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக செலரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.